ம். குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். சந்தோஷமா குஷியா இருக்கேன் பிரதர். அப்படிதான் இருக்கிறேன் பிரதர். அப்பா இன்னைக்கு எல்லாரையும் சுயராஜ்ய அதிகாரியா மாத்திட்டாரு. விஸ்வராஜ்ய அதிகாரியா நாளைக்கு மாற போறோம். ஏன்னா அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு. மாயைங்கிற மாயை கிட்ட இருந்தும் இயற்கை கிட்ட இருந்தும் அடிமைத்தனத்துல இருந்தீங்க குழந்தைங்க. அதுல அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உங்களை விடுவிச்சு தந்தை உங்களை அதிகாரியா மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க பிரதர். ஓகே, அது குஷி தானே? ரொம்ப சந்தோஷம் பிரதர். சந்தோஷம் தான். பாபா கூட இருக்கிறாரு. பாபாவோட முரளி இது. சிவபாபா இப்ப சொல்றாரு 9/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்லி ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சிவபாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். பிரம்மா சத்குரு தர்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு விற்று இருக்கிறார். அவர்தான் குழந்தையாகி உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறார். நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, சத்குருவின் தர்பார் அப்படிங்கிறது யாருன்னா இந்த பிரம்மா தான். தர்பார்னா ஒரு அவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அரசவை. அப்படிங்கிற தர்பார் இந்த பிரம்மா உடல் தான். அதுலதான் குரு சத்குரு அமர்ந்திருக்காரு, புருவ மத்தியில அமர்ந்திருக்கிறார். பரமாத்மா பிரம்மாவுடைய உடல்ல அமர்ந்திருக்காருன்னு சொல்றத அப்படி சொல்றாரு. அவையில தான் குருமார்கள் அமர்ந்திருப்பாங்க. குருமார்களின் சபைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சபையில நான் இந்த புருவ மத்தியில உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பரமாத்மா தான் உங்களுக்கு பாடம் சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கக்கூடியவரா இருக்காரு அப்படின்றாரு. சிவபாபா கேள்வி கேட்கிறாரு, தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்காரு? பாபா பதில் சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். தந்தை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுவிக்கிறார். இப்போது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துகிறது. சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும். பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும். அதாவது முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும் அளவு நீங்கள் எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். மாயையின் சண்டையும் ஏற்படுவது இல்லை. ஆமா, இப்பதான் நீங்க இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. மாயை மற்றும் இயற்கை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி வந்துருச்சு 2500 வருஷமா. இப்ப இந்த அடிமைத்தனத்துல இருந்து தந்தை உங்களை விடுவிச்சு சுயராஜ்ய அதிகாரி நிலைக்கு உயர்த்துறேன். இந்த சங்கம யுகத்துலதான் தந்தை சுயராஜ்ய அதிகாரியா மாத்துறாரு. நம்ம உடல் தானே இயற்கை, அதுக்கும் அந்த மாயைங்கிற இந்த தேகத்தின் விஷயங்கள் கூடவே அந்த 5 விகாரங்களுக்கும் அந்த அடிமைத்தனத்தை உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. விடுவிச்சு உங்களை அதிகாரியா மாத்துறேன். ஆத்ம உணர்வை கொடுத்து உங்களை ராஜாவா மாத்துறேன். சங்கம யுகத்து ராஜான்னு அர்த்தம் அதிகாரி அப்படின்னா. இப்படிப்பட்டவங்க யாரு இந்த சங்கம யுகத்துல சுயராஜ்ய அதிகாரியா இருக்காங்களோ அவங்கதான் நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவாங்க, உலகத்தின் எஜமானர்களா வராங்க அப்படிங்கறத சொல்ற அந்த பாயிண்ட்ல. அடுத்து ஓம் சாந்தி சொல்லி சிவபாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பரம தந்தையாகவும் இருக்கிறார், பரம ஆசிரியராகவும் இருக்கிறார். அவர் உலகின் முதல் இடைக்கடை ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பிறகு பரம குருவாகவும் இருக்கிறார். ஆக இவர் பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். தர்பார் நடக்கிறது. பாபா கேட்கிறார், தர்பார் நடக்கிறது அல்லவா? குருவின் தர்பார். அது வெறும் குருவின் தர்பார். அது வெறும் குருவின் தர்பார், சத்குரு அல்ல. ஸ்ரீ 108 என்று சொல்லிக் கொள்வார்கள். சத்குரு என்று எழுதப்பட்டிருக்காது. அவர்கள் குரு என்று மட்டும் கூறுகிறார்கள். இவர் சத்குருவா இருக்காரு. முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகுதான் சத்குரு. சத்குரு தான் சத்கதி கொடுக்கிறார். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் பிறகு குரு இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அனைவரும் சத்கதியில் இருக்கிறார்கள்.
ஒரு சத்குரு கிடைக்கும் போது மற்ற அனைத்து குருமார்களின் பெயரும் முடிந்து போய்விடும். அனைத்து குருமார்களில் குருவாக இருக்கிறார், உயர்வானவராகவும் இருக்கிறார், பதிக்கெல்லாம் பதி என்றும் கூறப்படுகிறார் அல்லவா? அது போல அனைவரையும் விட உயர்வானவராக இருப்பதால் இப்படி கூறப்படுகிறார். சிவ பரமாத்மா இப்படிதான் கூறப்படுகிறார். சொல்றார், நீங்கள் பரம தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். எதற்காக? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக. ஓகேங்க. ஆமா, இப்ப சத்குருவின் அவை கூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த உலகாய மனிதர்கள் அவங்க சத்குரு சபை குரு சபை கூட்டுறாங்க அப்படின்னா 108 பேர் அமர்றாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு அவையில அரசவை மாதிரி அமர்ந்து இருக்காங்க. அது போல இந்த பிரம்மா தான் இந்த சத்குருவுக்கு தர்பாரா இருக்காரு. அவருடைய பூர்வ மத்தியில உட்கார்ற நான் தான் சத்குருவா இருக்கேன் இங்க. அப்ப இந்த ஞானத்தின் விஷயத்த யஜ்யத்துல நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இவர் தந்தையாவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு, சத்குருவாவும் இருக்காரு. பதிகளுக்கெல்லாம் பதிகளும் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மகிமைக்குரியவரா இருக்காரு. இவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. பரமாத்மா தான் என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக எதற்காக இவர் அமர்ந்திருக்கார் கேட்கிறார். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியாகவும் இருக்கிறார். மேலும் இந்த ஆஸ்தி புதிய உலகம், அமர உலகத்திற்கானது. விகாரமற்ற நிர்விகாரி உலகமாகும் அந்த உலகம். புதிய உலகம் நிர்விகாரி உலகம் என்றும், பழைய உலகம் விஷம் நிறைந்த உலகம் சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது சிவபாபாவால் உருவாக்கப்பட்டது. விஷம் நிறைந்த உலகம் ராவணன் உருவாக்கியது. இப்போது நீங்கள் சத்குருவின் தர்பாரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இதை குழந்தையாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். தந்தை தான் அமைதி கடலாக இருக்கிறார். அந்த தந்தை வரும்போது அமைதியோட ஆசையும் கொடுக்கிறார், வழியும் காட்டுகிறார். மற்றபடி காட்டில் அமைதி எங்கிருந்து கிடைக்கும்? ஆகையால் தான் மாலையின் உதாரணத்தை காட்டுகிறார்கள். அமைதியோ ஆத்மாவின் கழுத்தின் மாலையாகும். பிறகு ராவண ராஜ்யமாக ஆகும்போது அசாந்தி ஏற்படுது. அவை சுகதாமம் என்றும் சாந்திதாமம் என்றும் சொல்லப்படுகிறது. அங்கு துக்கத்தின் எந்த விஷயம் இருக்காது. மகிமை எப்போதும் சத்குருவுக்கு செய்கின்றார்கள். குருவின் மகிமையை ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. ஞானக்கடல் அந்த ஒரு தந்தைதான். இப்படி எப்போதாவது குருவின் மகிமை கேட்டிருக்கிறீர்களா? இல்லைதானே. அந்த குருமார்கள் உலகின் பதித்த பாவனராக ஆக்கவே முடியாது. ஒரே ஒரு நிராகார எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய பாபா தான் அவ்வாறு கூறப்படுகிறார்னு பாபா சொல்றார். ஆமா, அந்த 108 மாலைகள் உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா? காட்டுல போய் அமைதியா அமர்ந்து 108 மாலைகளை உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால எந்த அமைதி இருக்கிறதுல, ஆனா அமைதி உங்களுடைய கழுத்து மாலையா இருக்குது. அப்படின்னா உங்களுடைய உண்மையான சுய தர்மமே அமைதி தான் அப்படிங்கிறதுக்காக புரிய வைக்கிறார். அதனாலதான் 108 மாலைகளை அவங்க உருட்டுறது மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒன்னும் பதித்த பாவனர் கிடையாது. அவங்க தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியாது அந்த குருமார்கள். இந்த குரு தான் இந்த சத்குரு தான் தூய்மையா அற்றவர்களை தூய்மையாக்க கூடியவரா இருக்காரு அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். அடுத்து பாபா சொல்றாரு, நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம், மற்றொரு புறம் தூய்மையான புதிய உலகம். ஒரு நிமிஷம். பாபா சொல்றாரு, சங்கம் யுகத்துல இருக்கீங்க, தூய்மையற்ற இது பழைய உலகம், மற்றொரு புறம் தூய்மையான உலகம். தூய்மையற்ற உலகில் அளவற்ற குருமார்கள் இருக்கின்றார்கள். முன்னர் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியாமல் இருந்தது. இப்போ தந்தை புரிய வைத்து விட்டார். இது புருஷோத்தம சங்கமிகம். இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வர வேண்டும். சக்கரம் சுற்றியபடியே தான் இருக்கும். இந்த நினைவு புத்தியில் சதா இருக்கணும். நாம் அனைவரும் சகோதரர்கள் எனும்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கண்டிப்பா ஆஸ்தி கிடைக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய பெரிய பதவிகள் இருக்கும் மனிதர்களாக இருக்கிறாங்க, பெரிய பதவியில இருக்க மனிதராக இருக்கிறாங்க. ஆனா எதையுமே தெரிந்து கொள்வதே இல்லை. நான் உங்கள் அனைவருக்கும் சத்கதி வழங்குகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இப்போது நீங்கள் புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள். முன்னர் எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள்.
இந்த தேவதைகளுக்கு முன்னால் தான் சென்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள், நாங்கள் புத்தியற்றவர்கள், எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இப்போது இந்த தேவதைகளின் படங்கள் இரக்கம் காட்டுமா? இதையும் தெரிந்து கொள்வதே இல்லை. இரக்கம் காட்டக்கூடியவர் யார் கேட்கிறாங்க. ஆமா, தூய்மையற்ற உலகத்துலதான் நிறைய குருமார்கள் இருப்பாங்க. தூய்மை ஆக்கக்கூடியவர் இந்த ஒரே ஒரு சத்குரு தான். ஆனா தூய்மையான உலகத்துல, அமரலோகத்துல எந்த குருமார்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு 3 விதத்துல சொல்றாரு அப்பா. அப்ப உலகாய மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறதே இல்ல, இவருதான் உண்மையான சத்குரு அப்படின்னு சொல்றாரப்பா. இவர்கிட்டதான் அந்த எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. எல்லையற்ற பாக்கியத்தை அடையணும்னா இவர்கிட்டதான் வரணும். ஆனா அதை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்ல, மொத்தமா புத்தியற்றவர்களா இருக்காங்க. தேவி தேவதைகள் கிட்ட கூட போய் வேண்டிக்கிறாங்க, எங்களுக்கு எந்த ஒரு குணமும் இல்ல, நாங்க தூய்மையற்றவரா இருக்கோம், புத்தியற்றவரா இருக்கோம், கொஞ்சமாவது இரக்கம் காட்டுறீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாம் போய் கேக்குறாங்க. இந்த சித்திரங்கள் இரக்கம் காட்டுமா? உண்மையிலே இரக்கம் காட்டக்கூடியவர் இந்த பரமாத்மா தான். இவர் மூலமா தான் உங்களுக்கு முக்திக்கான வழியும் ஜீவன் முக்திக்கான வழியும் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இரக்கம் காட்டக்கூடியவர் யார்? ஓ இறை தந்தையே, இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏதாவது துக்கத்தோட விஷயம் வந்ததுன்னா தந்தைய கண்டிப்பா நினைவு செய்யறாங்க. இப்போ நீங்க இப்படி சொல்வது இல்லை. தந்தை உடலற்றவர், அவர் முன்னால் அமர்ந்திருக்கிறார், அப்போதுதான் நமஸ்காரம் செய்கிறார். நீங்கள் அனைவரும் தேகதாரிகள், நான் விசித்திரமாக அசரீரியாக இருக்கேன். நான் ஒருபோதும் சித்திரத்தை தாரணை செய்வதே இல்லை. என்னுடைய சித்திரத்தின் பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவபாபா என்றுதான் சொல்வீர்கள். நான் இந்த உடலை கடனாக எடுத்து வருகிறேன், அதுவும் பழையதிலும் பழைய செருப்பு, அதில் தான் நான் வந்து பிரவேசம் செய்கிறேன். இந்த சரீரத்தின் மகிமையை எங்கே செய்கிறார்? இந்த சரீரத்தின் மகிமை எங்க செய்கிறார்? இந்த இதுவோ பழைய சரீரம் தத்தெடுத்திருக்கிறார் என்றால் மகிமை செய்வாரா என்ன? அல்ல. இதை புரிய வைக்கிறார். இப்படி இருந்தார், இப்போது மீண்டும் என் மூலமாக அழகாக ஆக போகிறார். நான் சொல்வதை யோசித்து தீர்மானிங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். நான் சொல்வது சரி என்றால் சரியானவரை நினைவு செய்யுங்க, அவரிடம் மட்டும் கேளுங்கள். சரியற்றவைகளை கேட்கவே கேட்காதீர்கள், அவை கெட்டவை என்று சொல்லப்படுகிறது. கெட்டதை பேசாதீங்க, கெட்டதை பார்க்காதீங்க. இந்த கண்கள் காணும் அனைத்தும் மறந்து விடுங்கள். இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமா, இப்ப தந்தை சிவபாபா வந்து உடல் அற்றவரா இருக்காருன்றத புரிஞ்சிருக்கீங்க, அததான் கேக்குறாரு. இப்ப என்னை என்னன்னு கூப்பிடுவீங்க? சிவபாபாவுடைய சரீரம் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அப்பாவை சிவபாபான்னு மட்டும்தான் சொல்லுவீங்க. இந்த பிரம்மாவும் ஒரு பழைய செருப்பு, பழைய சரீரமா இருக்கு, இவர்கிட்டதான் நான் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் இவர் சத்தியமான குரு யாரு? பரமாத்மா தான். இவருக்கோ இந்த சரீரத்தின் மகிமையோ எதுவும் சிவபாபா செய்யறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப தந்தை என்ன விஷயம் புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, உடலுக்கான மகிமை கிடையாது, பரமாத்மா நான் தான், என் மூலமா தான் நீங்க அந்த முக்தி ஜீவன் முக்தியை அடையணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த பிரம்மா மூலமா தான் ஸ்தாபனை ஆகுது, இருந்தாலும் செய்பவர் செய்விப்பவர் யாரா இருக்காரு? அங்க பரமாத்மாவா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த சரீரத்தின் மகிமையை எங்கே செய்கிறார் அப்படின்னாங்க? அதுதான் பழைய சரீரத்தினோட. ஆமா, பழைய செருப்புன்னு சொல்லிட்டாரு இல்லையா? செருப்பு என்ன செய்வோம்? நம்ம வெளியவே கழட்டி விட்டு வந்துருவோம் இல்லையா? கோயிலுக்கு போறோம், வீட்டுக்கு உள்ள போறோம் அப்படின்னா வெளியவே கழட்டி விட்டு போறோம் இல்லையா? தேவைன்னா யூஸ் பண்ணுவோம், தேவையில்லைன்னா வெளியே கழட்டி விடுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சரீரத்தை நான் ஒரு செருப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைங்கிறப்ப உள்ள வரேன், யூஸ் பண்ணிக்கிறேன், தேவையில்லைன்னா நான் விலகி வந்துடுறேன் அப்படிங்கறது மாதிரி. அதனால இது ஒரு பழைய செருப்பா இருக்குது. அவரும் தூய்மையற்ற சரீரம் இல்லையா? பிரம்மாவுடைய சரீரம் கூட. அப்படிப்பட்ட சரீரத்துக்குள்ள இந்த தூய்மையான பரமாத்மா வந்து பிரவேசமாகறேன், என் பார்வையே அப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஓ சரிங்க, அதான் தத்து எடுத்திருக்கேன்,
மகிமை செய்வாரா என்ன? அதுக்கு மகிமை கிடையாது அந்த தேகத்துக்கு. ஆமா. ஓகே. ஆனா இவர் இவர் ஆனாலும் சொல்றாரு, இவர் என்கிட்ட இப்படி பாடம் படிக்கும் போது தூய்மையற்றவரா இருக்காரு, நாளைக்கு இவரே அழகானவரா கிருஷ்ணரா மாறிடுவாரு அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே பிரதர், ஒரே ஒண்ணு கொஞ்சம் கையில அந்த ஸ்கிரீன்ல பட்டுருச்சுங்க பிரதர். இந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துடுறேன் பிரதர். அதுக்குள்ள நீங்க ஏதாவது சொல்றேன்னா சொல்லிட்டு இருங்க பிரதர், நான் அதுக்குள்ள எடுத்துடுறேன். ஓகேங்க பிரதர். ஓகே. ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா? பாபா சொல்றாரு, இந்த கண்களால் காணும் அனைத்தும் மறந்து விடுங்கள். ஏன்னா இப்போ நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், பிறகு சுகதாமத்துக்கு மீண்டும் வருவோம். மற்ற இவை அனைத்தும் இறந்து கிடப்பது போல ஆகும்ன்றாரு. மற்றவை எல்லாம் தற்காலிகமானது. இந்த பழைய சரீரங்களும் இறக்க போவது, இந்த பழைய சரீரங்களும் இருக்க போவது இல்லை. இந்த உலகமும் இருக்க போவதில்லை. புதிய உலகத்திற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு உலகின் வரலாறு புவியல் மீண்டும் நடக்க போகிறது. நீங்கள் தனது ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கல்ப கல்பத்திற்கும் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தை இப்போது வருகிறார் என்று தெரிந்து கொண்டீர்கள். பாபா கல்பத்திற்கு முன்பும் கூட சந்தித்தோம், ஆஸ்தி எடுத்தோம், நரலிருந்து நாராயணன் ஆகினோம். மற்றபடி ஒருவரை போலவே பதவிகளை அடையவே முடியாது. வரிசை கிரமம் தான் இருக்கிறது. இது ஆன்மீக பல்கலைக்கழகம். ஆன்மீக தந்தை படிப்பு சொல்லி தருகிறார். குழந்தைகள் கூட படிப்பிக்கிறார்கள். கல்லூரி முதல்வரின் மகன் இருந்தால் அவரும் கூட சேவையில் ஈடுபடுகிறார். மனைவியும் படிக்க தொடங்கி விடுகிறார். மகளும் கூட நல்ல விதமாக படித்தார் என்றால் பிறகு படிப்பிக்க முடியும். ஆனால் அவர் வேறொரு வீட்டுக்கு சென்று விடுகிறார். இங்கே பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய விதிமுறைகள் இல்லை. புதிய உலகில் பதவி அடைவதற்கான முழுமையான ஆதாரமும் இந்த படிப்பில் உள்ளது. அதான் இந்த உலகமும் இந்த சரீரமும் உங்களுக்கு தற்காலிகமானது. இங்கே நீங்க இந்த பழைய உலகத்துல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்றப்ப நீங்க இங்க ஒரு கெஸ்டா தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற சொல்றாரு. இவரு விருந்தாளி தான். நீங்க இப்ப வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த சரீரத்தை பயன்படுத்திட்டு இருக்க போறீங்க, இந்த உலகத்துல இருக்க போறீங்க. இது தூய்மையற்ற உலகமா இருக்குது, பழைய உலகமா இருக்குது. இது இப்ப கொஞ்ச நேரத்துல விநாசமாக போகுது. அப்புறம் நீங்க அந்த அமரலோகத்துக்கு போயிருவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கல்பமா இந்த பாக்கியத்தை அடைஞ்சது நீங்க தான். ஒவ்வொரு கல்பமும் தந்தை இதே பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு கல்பமும் நீங்களே இந்த பாக்கியத்தை அடையிறீங்க. இது பல்கலைக்கழகமாகவும் இருக்கு. தந்தை படிப்பிக்கிறார், நீங்களும் பாடம் படிக்கிறீங்க. நீங்களும் பாடம் படிச்சு மற்றவர்களுக்கும் பாடம் கற்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த உலகாய அந்த பிரின்சிபல்ஸ், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களும் படிச்சு அந்த கல்லூரியிலே படிச்சு பாடம் படிச்ச இது முன்னேறி வராங்க இல்லையா? அது போல இங்கேயும் நீங்களும் படிக்கலாம், உங்க மனைவிகளும் உங்களுடைய குழந்தைகளும் படிச்சு மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கலாம் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. அதான் இங்க பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய விதிமுறை இல்லை. புதிய உலகில் பதவி அடைய, அதாவது புதிய உலகத்துக்கு பதவி அடைவதற்கான முழுமையான ஆதாரமும் இந்த படிப்பில் இருக்கின்றார் பாபா. இந்த விஷயங்கள் உலகத்தினருக்கு தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம், ஓ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜா ஆக்குறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவிகளின் படங்களை உருவாக்குவது போல நான் எதுவும் பொம்மை மாதிரிகளை உருவாக்குவது இல்லை. நீங்கள் படித்து அந்த பதவியை அடைகிறீர்கள். அவர்கள் மண்ணாலான உருவங்களை பூஜை செய்வதற்காக உருவாக்குகிறார்கள். இங்கேயோ ஆத்மா படிக்குது. பிறகு நீங்கள் சமஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். புதிய உலகில் சென்று சரீரம் எடுப்பீர்கள். உலகம் முடிந்து போவது இல்லை. யுகங்கள் மட்டும் மாறுகிறது. தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமிர யுகம், இரும்பு யுகம்.
16 கலையிலிருந்து 14 கலை. அதே உலகம்தான் நடந்தபடி இருக்கிறது. புதியிலிருந்து பழையதாகிறது. தந்தை இந்த படிப்பின் மூலம் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா ஆக்குறார். இப்படி படிப்பிக்கக்கூடிய சக்தி வேறு யாரிடமும் கிடையாது. எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். பிறகு படித்துக் கொண்டிருக்கும் போதே மாயா தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறது. பிறகும் கூட யார் யார் எவ்வளவு படித்தார்களோ அதற்கு தகுந்தால் போல அவர்கள் சொர்க்கத்தில் கண்டிப்பா வருவார்கள். வருமானம் போய் விடாது. அழிவற்ற ஞானம் விநாசமாவதில்லை. போக போக வந்து சேருவார்கள். வேற எங்கே போவார்கள்? ஒரே ஒரு கடை தான் தருவாங்க. ஆமா. இப்ப நீங்க அந்த தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரத்தை இங்க பாடத்தின் மூலமா, அந்த ஞானத்தின் மூலமா படிச்சு உருவாக்குறீங்க. இந்த உருவாக்குன சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு தான் ஆத்மா போகுது சக்தி யுகத்துல வாகனம் நடிக்க. இது யுக மாற்றத்தின் விஷயம்தான். உலகம் மொத்தமா அழிய போறது கிடையாது. இந்த சங்கம யுகம் நாளைக்கு சத்தியுகமா மாறப்போகுது. இது வைரத்துக்கு சமமான யுகமா இருக்குது சங்கம யுகம். சத்தியுகம் தங்கத்துக்கு சமமானது, திரேதாயுகம் வெள்ளிக்கு சமமானது, துவாபரம் தாமிரத்துக்கு சமமானது, கலியுகம் இரும்புக்கு சமமானது. இப்படி 4 யுகமும் மறுபடியும் சுத்ததான் போகுது அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க இந்த பாடத்தை படிச்சு தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரத்தை நீங்க இங்க உருவாக்கணும். ஏன்னா அடுத்து வரப்போது என்ன, அது சத்தியுகம். அதனாலதான் தந்தை இந்த தெய்வீக குணங்களை வளர்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து சிஸ்டர். ஓகேங்கிறது. எல்லாரும் எங்க போவாங்க? இந்த ஒரு கடை தான் இருக்கு. வந்தபடி இருப்பார்கள். மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும் போது பெரிய வைராகியம் வருகிறது. அவ்வளவுதான். இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டி இருக்கிறது. பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? பாவங்கள் செய்தபடி நாம் இப்படி இறந்து விடுவோம். இப்படி சிந்தனைகள் வருகிறது. இதற்கு சுடுகாட்டு வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. சென்று வேறு சரீரம் எடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லை அல்லவா? இங்க குழந்தையாக உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த சமயம் நீங்கள் குறிப்பாக இறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் தற்காலிகமா இருக்கீங்க. ஆனா சரீரம் விட்டு விட்டு பிறகு புதிய உலகத்துக்கு செல்வீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவு என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கியபடி இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். சகஜத்திலும் சகஜமானது என்றால் கஷ்டமாகவும் இருக்கு. குழந்தைகள் முயற்சி செய்ய தொடங்கும் போது மாயாவோட பெரிய யுத்தம் இருப்பதாக புரிந்து கொள்கிறார்கள். சகஜமானது என்று தந்தை சொல்கிறார். ஆனால் மாயை தீபத்தை அணைத்து விடுகிறது. குலே பகாவலியின் கதை இருக்கிறது. மாயை என்னும் பூனை தீபத்தை அணைத்து விடுகிறது. இங்கே அனைவரும் மாயையின் அடிமைகளாக இருக்கிறார்கள். பிறகு நீங்கள் மாயையை அடிமையாக்குறீங்க. முழு இயற்கையா உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். எந்த புயலும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது. இயற்கையை அடிமையாக்க வேண்டும். அங்கே ஒருபோதும் மாயாவுடன் சண்டை நடக்காது. இப்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அதாவது இப்போது எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது. நான் உன் அடிமை என்ற பாடல் இருக்கு இல்லவான்னு கேட்கிறார் பாபா. அது பிறகு சொல்கிறது, நீ எனது அடிமை. நான் இப்போது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எஜமானன் ஆகி விடுகிறீர்கள். அது அடிமையாகிவிடும். கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆமா, குலை பகாவலியின் கதை சொல்றாரப்பா. குலை பகாவலின்னு ஒரு நாடகம் இருக்குது. அதுல அந்த பூனை ஆத்ம ஜோதியை அணைச்சிருது அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த கதை சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, மாயைங்கிற பூனை உங்களுடைய ஆத்ம தீபத்தை அணைச்சிடுது. உங்களை நினைவு செய்ய வர்றதில்ல, உங்க ஆத்ம ஜோதியை பிரகாசம் எரிய வைக்க வர்றதில்ல அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க இங்க ஆத்மா உணர்வுல இருந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் போது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியுது. நீங்க உங்களோட தெய்வீக சக்தி, தெய்வீக குணங்கள் தாரணையாகுது. அத மாயை செய்ய விடுறது இல்ல அப்படின்னு அந்த கதையை உதாரணமா வச்சு சொல்றாரு. மாயைய பூனைங்கிறாரு இந்த இடத்துல. அப்ப அந்த அந்த உங்களுடைய ஆத்ம ஜோதியை துண்டிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்குது. சிந்தனை ஓடிட்டே இருக்கு. அப்பாவை நினைவு செய்யும் போது மாயை குறுக்கீடு செஞ்சுட்டு நம்மள வேற பக்கமா திசை திருப்பி விட்டு போயிருது.
ம். அதுதான் அப்பா சொல்றாரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் நாடகத்துல பதிவாயிருக்குது. தந்தை சொல்றாரு நினைவு செய்யறது ரொம்ப ஈஸியான வேலைன்னு. ஏன்னா உண்மையிலும் உண்மையான தந்தையை நினைவு செய்ய போறீங்க. உங்க அப்பாவை நீங்க நினைவு செய்யறதுக்கு யாரோட உதவியாவது வேணுமா? உண்மையான தந்தையே இவர்தான். மற்றவங்க எல்லாமே உடல் ரீதியான தந்தை. இந்த நினைவு செய்யறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னு தந்தை சொல்றாரு. அது ஈஸியான வேலைதான். ஆனா மாயை குறுக்கீடு செய்து உங்களை அத கஷ்டமானதா ஆக்கி விட்டுருது. இப்ப தந்தை உங்களை இயற்கைக்கு எஜமானரா மாத்துறாரு, அந்த மாயைக்கும் எஜமானரா மாத்திறாரு. ஏன்னா அரை கல்பத்துக்கு அடுத்து அந்த மாயையே வராது. எந்த மாயை இந்த யோகத்துல உங்களை தடை செய்தோ அந்த அரை கல்பத்துக்கு உங்களை தொந்தரவு செய்யவே செய்யாது. நீங்க மாயையின் மீது வெற்றி அடைஞ்சிடுறீங்க, இந்த இயற்கையின் மீதும் வெற்றி அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இயற்கையை வெற்றி அடைஞ்சவங்களுக்கு பேர் என்ன? பிரகிருதி ஜீத் அப்படின்னு சொல்றாரு. மாயையை வெற்றி அடைஞ்சவங்க பேர் மாயா ஜீத் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படிப்பட்டவங்களா நீங்க மாற போறீங்க. இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருந்து உங்களை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். இயற்கையோட ஒரு இதுன்னா அந்த 5 தத்துவங்களான இந்த உடம்பு நமக்கு கொஞ்சம் துக்கம் கொடுக்கும். இயற்கையும் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் வருதுங்களா, அது கொஞ்சம் துக்கம் கொடுக்குது. புயல் பார்த்தோம் இல்லையா, கேரளால நிலச்சரிவு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி துருக்கியில நிலநடுக்கம் எல்லா பில்டிங்கும் விழுந்துச்சு பாத்தீங்களா. இப்ப புயல் கொஞ்சம் சேதம் ஆச்சு இல்லையா, சுனாமி வந்துச்சு பார்த்தோம். அடுத்து இந்த புயல்கள்லாம் வந்துச்சு இல்லையா, சவுத்துல ஃபுல்லா திருநெல்வேலி மாவட்டம் பூரா இதாயிருச்சு இல்லையா, தூத்துக்குடி திருநெல்வேலி பூரா வீடெல்லாம் அடிச்சு எடுத்துட்டு போச்சு இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் காத்துட்டு இருக்கு. இயற்கையின் கோரத்தாண்டவம்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இப்பயே இந்த சமயம் உங்களுக்கு முழு இயற்கையும் கஷ்டப்படுத்துது, கூடவே இந்த மாயையும் தொந்தரவு படுத்துது. இதன் மீது இப்ப நீங்க வெற்றி அடைய போறீங்க. இந்த அடிமைத்தனத்துல இருந்துதான் விடுவிக்க வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்போ இந்த இயற்கை சொல்றது இந்த 5 தத்துவங்களான உடம்பும் இந்த இயற்கை தானங்க பிரதர், அதுவும் கொஞ்சம் ஏதாவது நமக்கு கஷ்டம் கொடுக்கும், துக்கம் கொடுக்கும். ஓகே ஓகே. ஆமா, இதான் சிஸ்டர் புரிஞ்சுக்கணும். நீங்க தேகம், உடல், உடலின் உறவுகள். உடலின் உறவுகள்னா யாரு? கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா எல்லாருமே தேகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தானே. தேகமும் 5 தத்துவங்களானதான். தேகத்தின் உறவுகளும் எப்படிப்பட்டவங்க? 5 தத்துவங்களான ஆனவங்க தான். தேக பொருட்கள். இப்போ ஒரு லட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன இருக்கும்? அதுலயும் அந்த 5 தத்துவங்களின் கலப்பீடு இருக்கதானே செய்யும். நீர் கலந்திருப்போம், அதுக்கு கடலை மாவு போட்டிருப்போம், மண் அந்த மாதிரி சுவை ஏற்றிருப்போம், அதெல்லாம் செஞ்சிருப்போம் இல்லையா. அதுவும் 5 தத்துவங்களான பொருட்கள் தான். அப்ப இந்த உலகம் இருக்குது இல்லையா, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்ன்றத இந்த உலகம், அது தேக உலகம். இதத்தான் 4 விஷயமா அப்பா சொல்லுவார். தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகம். இது எல்லாமே இந்த 5 தத்துவங்களும் ஆனதுதான். அதான் இதன் மீது வெற்றி அடைஞ்ச ஆத்மா. நீங்க ஆத்மா உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த 4 மீது வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதத்தான் பிரகிருதி ஜீத் மாயா ஜீத்னு சொல்றாரு அப்பா. பாபா சொல்றாரு மாயை மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன் கொடுக்காது? இது யுத்த மைதானம். இது ஒரு யுத்த மைதானம் என்று கூறப்படுகிறது. மாயை அடிமையாக்குவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அப்போது மாயை கூட உங்களை அலைக்கழிக்கிறது, அலைய வைக்கிறது, எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, எவ்வளவு பேரை தோற்கடிக்கிறது, பலரை ஒரேடியாக சாப்பிட்டு விடுகிறது, விழுங்கி விடுகிறது. சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றனர். ஆனால் மாயை சாப்பிட்டபடி இருக்கிறது. அதன் வயிற்றில் விழுந்தது போல் இருக்கிறார்கள். ஒரு பகுதி மட்டும் வெளியே இருக்கிறது, மற்ற அனைத்தும் மாயையோட உள்ளே இருக்குது. இதனை சேரு புதைக்குழி என்று சொல்கிறோம். எத்தனை குழந்தைகள் சேற்றில் விழுந்து கிடக்கிறார்கள், கொஞ்சமும் நினைவு செய்யவே முடிவதில்லை. ஆமை, குளவி பூச்சி உதாரணம் இருப்பது போல நீங்களும் புழுக்களை பூம் பூம் செய்து எப்படி இருந்தவர்களை என்னவாக மாற்றிவிட முடிகிறது? ஒரேடியாக சொர்க்கத்தின் பாரிஜாதமாக ஆக்கி விடுகிறீர்கள். சந்நியாசிகள் குளவி பூச்சிகளின் உதாரணம் சொல்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் எதுவும் பூம் பூம் செய்து மாற்றுவது இல்லை. சங்கம யுகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. இப்போது இது சங்கம யுகமாக இருக்கிறது. நீங்கள் சூத்திரர்கள் இருந்து பிராமணராகி இருக்கிறீர்கள் எனும்போது நீங்கள் விகாரி மனிதர்களை அழைத்து வருகிறீர்கள். புழுக்களிலும் சில குளவிகளாக ஆகிவிடுகிறார்கள், சில அழுகி போய் விடுகிறது, சிலர் அரைகுறையாக நின்று விடுகிறார்கள். பாபா இது போல நிறைய பார்த்து இருக்கிறார். இங்கும் கூட சிலர் நல்ல விதமாக படிக்கிறார்கள், ஞானத்தின் சிறகுகள் முளைத்து விடுகிறது. சிலரை மாயா பாதியிலேயே பிடித்து கொண்டு சென்று விடுகிறது. அப்போது பக்குவமற்று நின்று விடுகிறார்கள். குழவியோட உதாரணமா சொல்றாரு அப்பா. அதுக்கு முன்னாடி அந்த புதக்குழி சேர சொல்றாரு. எல்லாரும் இந்த மாயைங்கிற புதக்குழி, இந்த கலியுக சேருக்குள்ள மாட்டிருக்கீங்க. இந்த சேருக்குள்ள இருந்துதான் தந்தை உங்களை எழுப்புறேன் அப்படிங்கறத சொல்றாரு. சேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோவேன், கழுத்து வரைக்கும் புதஞ்சிருக்கும், கழுத்து மட்டும் மிச்சம் இருக்கும். அப்பா நம்ம தலையை பிடிச்சு மேல தூக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு அந்த கலியுக சேர்ல மொத்தமா அப்படி மாட்டிக்கிட்டீங்க, கொஞ்சம் தான் மிச்சம் மீதி இருக்குது. அத தந்தை உங்க தலைமுடியை பிடிச்சு இழுத்தா வெளியே வந்துரும் இல்லையா? அது போல இப்ப தந்தை உங்களை புத்திக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை விடுவிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த குழவியோட உதாரணம் எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா, குழவி பொதுவா என்ன செய்யும் அப்படின்னா, குழவி இனப்பெருக்கம் எப்படி செய்யும்னா, இந்த புழுக்கள் இருக்கு இல்லையா, ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க புழுக்கள், இந்த செடி கொடியில இருக்க புழுக்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்துரும். காலால தூக்கிட்டு வந்து தன்னுடைய கூட்டுல வச்சு என்ன செய்யும் அப்படின்னா, பூம் பூம் பூம், இந்த பக்கத்துல குழவி வச்சா ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, ரெக்கையோட சத்தம், பூம் 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 ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதுதான் பூம் பூம்னு சொல்றான். அதுதான் பூம் பூம்னு சொல்றாரு. அந்த புழு பக்கத்துல போய் அந்த குழவி பூம் பூம்னு சத்தம் போட்டுட்டே இருந்தா புழு பயப்படும். கூடவே குழவி கொட்டும். அந்த புழுவை கொட்டி 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 அந்த புழுவை தன்னுடைய இனமா மாத்தும் குழவி. எப்படி எவ்வளவு இன்ஜெக்ஷன் போடுறது மாதிரி ஒரு புழுவை இன்ஜெக்ஷன் அந்த கொட்டி 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 அப்படி தன்னுடைய இனமா மாத்தும். கூடவே அந்த பூம் பூம் சத்தம் போடும்போது அந்த புழுவும் பயந்து போய் அதுக்கும் இது போல மாறணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கை முளைச்சு அதுவும் குழவியா மாறி பறந்து போயிடும் கூட்டை விட்டு. இப்படித்தான் குழவி இனப்பெருக்கத்தை செய்யும். அது போல தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க குழவியா இருக்கீங்க, மற்ற உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் புழுக்கள் மாதிரி. அவங்கள கூட்டிட்டு சென்டர்ல வச்சு ஞானத்தின் பூம் பூம் செய்யுங்க, ஞான விஷயங்களை சொல்லுங்க, அவங்களையும் பிராமணர்களா மாத்துங்க, உங்களுடைய இனமா மாத்துங்க அப்படிங்கறத சொல்றாரு. புரிஞ்சுதா இது என்ன சொல்றேன்னு? குழந்தை எப்படி புழுக்களை மாத்துதோ அது போல பிராமணர்களா நீங்க இந்த உலகாய மனிதர்களை உங்களுடைய குலத்தவர்களா பிராமணர்களா மாத்துங்க அப்படிங்கறதுக்காக இந்த விஷயத்த சொல்றதாப்பா. இதுதான் இந்த குழவியின் கதை. எல்லாருக்கும் ஞான விஷயத்த காதல போய் சொல்றதுக்கு பேர் தான் பூம் பூம் செய்யுங்கன்னு சொல்றாருப்பா. சிலரை மாயா பாதியிலே பிடித்துக் கொண்டுகிறது, சில பேர் பக்குவமற்ற நின்று விடுகிறார்கள். ஆக இந்த உதாரணங்கள் கூட இப்போதையதாக இருக்கிறதுன்றாரு. அதுதான் என்னன்னா, குழவி அப்படி பூம் பூம் செய்யும் போது சில புழுக்களால தாங்கிக்க முடியாது. சில புழுக்கள் இறந்து போயிடும், அழுகி போயிடும். சில பூச்சி கொஞ்சம் நான் ஒரு பக்குவம் அடைஞ்சிருக்கும், பக்குவம் இல்லாத மாதிரி இருக்கும். பக்குவமானது பறந்து போயிடும், பக்குவம் இல்லாதது கூட்டுக்குள்ளே இருந்து இறந்து போயிடும் இல்லையா? அத மாதிரி சொல்றாராப்பா. பக்குவமற்றவர்களா இருக்காதீங்க, முழுமையானவர்களா மாறி பரிஸ்தாவா பறந்து போங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. பரிஸ்தாக்கு தானே இருக்கிறது மாதிரி செஞ்சிருக்காங்க ஏஞ்சலிக் ஸ்டேஜ். அந்த போல முழுமையானவர்களா மெச்சூரிட்டி அடைஞ்சு போகணும் நீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது இந்த விஷயம் குழவிய உதாரணமா வச்சு நம்மள சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மள குழவியோட உதாரணம் சொல்லி ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளாம் ஞான குழவிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக இந்த உதாரணங்கள் கூட இப்போதைக்காக இருக்கிறது. குழவி புழுக்களை கொண்டு தனக்கு சமமாக ஆக்குவது அதிசயமாக இருக்குதுன்றாரு பாபா. இது மட்டுமே தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவையாக இருக்கு. மற்றொரு உதாரணமாக பாம்பை பற்றி சொல்கிறார். சத்தியுகத்தில்
ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுத்துக் கொள்கின்றார்கள். இப்போது சரீரம் விட வேண்டும் என்று சட்டென்று காட்சி தெரிகிறது. ஆத்மா வெளியேறி மற்றொரு கர்ப்ப மாளிகையில் சென்று அமர்கிறது. இவர், அதாவது பிராக்கெட்ல பிரம்மா, இவர் பிரம்மான்னு போட்டு பிரம்மா கூட ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். கர்ப்ப மாளிகையில் அமர்ந்தார். அவருக்கு வெளியே வர மனமே வரவில்லை. என்றாலும் கூட வெளியில் கண்டிப்பா வரவே வேண்டி இருக்கு. இப்போது குழந்தையாக நீங்கள் இருப்பது சங்கம யுகம். ஞானத்தின் மூலம் இப்படிப்பட்ட புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள். பக்தியோ பிறவி பிறவிகளால் செய்துதான் வந்தீர்கள். ஆக யார் அதிக பக்தி செய்தார்களோ அவர்கள் மட்டும் வரிசை கிரமமாக முயற்சியின் அடிப்படையில் பதவி அடைவார்கள். இப்போது உங்களின் புத்தியில் முழு ஞானம் இருக்கு. மற்றபடி சாஸ்திரங்களோட ஞானம் எதுவும் ஞானம் அல்ல, ஞானமே இல்லைன்ட்டாரு. அது பக்தி. அதன் மூலம் சத்கதி எதுவும் கிடைக்காது. சத்கதி என்றால் வீட்டுக்கு திரும்பி செல்வது. யாருமே இடையில் வீட்டுக்கு திரும்பி செல்லவே முடியாது. என்னை யாரும் சந்திப்பதில்லை என்று தந்தை தாம் கூறுகிறார். படிப்பிக்க கூடியவர் உடன் அழைத்து செல்பவரும் கூட தேவை அல்லவா? தந்தைக்கு எவ்வளவு யோசனை இருக்கிறது. 5000 வருடங்களில் தந்தை ஒரே ஒரு முறை மட்டும் படிப்பு சொல்லி தருகிறார். நான் ஆத்மா என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். ஆத்மாவாகிய நமக்கு படிப்பிப்பதற்காக தந்தை வந்திருக்கார் என்பதை நன்றாக உறுதியாக்கி கொள்ளுங்கள். இது ஆன்மீக ஞானம். பரமாத்மா ஆத்மாவாகிய நமக்கு ஞானம் கொடுக்கிறார். சமஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் இருக்கு. சரீரம் அழிந்துவிடும், ஆத்மா அழியாது அப்படின்றது. ஆமா, இப்ப அந்த பாம்போட உதாரணம் கூட இருக்குது இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, பாம்பு எப்படி ஒரு சட்டையை கழட்டிட்டு போட்டு இன்னொரு புது சட்டையை புது சட்டை அதுவா மேல உருவாயிடும் பாத்தீங்க இல்லையா? ஆனா அந்த சட்டையை கழட்டி போட்டு தனியா வந்துடும் இல்லையா? அது போல சத்தியுகத்துல மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு புதிய சரீரத்தை எடுக்கிறதுக்காக கர்ப்ப மாளிகைக்குள்ள போயிடுவாங்க அப்படிங்கறத சொல்ற. கர்ப்பத்துல இருக்கும் இல்லையா குழந்தை, அத மாளிகைன்னு சொல்றாரு, கர்ப்ப மாளிகை அப்படின்னு. இந்த பிரம்மா கூட அந்த கர்ப்ப மாளிகைய காட்சியா பார்த்தாரு, சாட்சாத்காரம் செய்விச்சாரு, அதுபடியா பார்த்திருக்காரு. அவரும் கூட கர்ப்ப மாளிகைக்குள்ள போய் அமர்ந்துட்டாரு குழந்தையா அப்படின்னு சொல்றாரு. அந்த கர்ப்ப மாளிகையில இருந்து பிரம்மா பாபாவுக்கு வெளியே வர மனசே இல்ல, இருந்தாலும் வெளியே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவ்வளவு சுகமா இருக்குமா அந்த கர்ப்ப மாளிகை. ஆனா இந்த கலியுகத்துல கர்ப்பம் எப்படி ஆயிடுச்சு? கர்ப்ப ஜெயில் ஆயிடுச்சு. அங்க தண்டனைகள் கிடைக்குது இல்லையா? போன பிறவிகள்ல செய்த பாவங்கள்லாம் கர்ப்ப ஜெயில தண்டனையா கிடைக்குது. ஆத்மா சரீரம் அழிந்துவிடும், ஆத்மா அழியாது. ஆக இந்த பிரம்மாவின் புருவமதி சத்குருவின் தர்பார் ஆகும். இது ஆத்மாவின் தர்பார். பிறகு சத்குரு இதற்குள் பிரவேசம் செய்கிறார். இதை ரதம் என்று சொல்கிறோம், தர்பார் என்றும் சொல்கிறோம். குழந்தையாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீர்கள். எந்த அளவு நல்ல விதமா படிக்கிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். எனவே கண்டிப்பா படிக்க வேண்டும். ஆசிரியரின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள். ஆனால் சொல்கிறார்கள் அல்லவா, கங்கையின் அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் கங்கையின் அருமையை அறிவதே இல்லை. பிரம்ம பாபா பார்த்திருக்கிறார். முழு நகரத்தின் குப்பையும் கங்கையில் சென்று சேர்கிறது. பிறகு அதனை பதித்த பாவனி என்று சொல்வார்களா? மனிதர்களின் புத்தி எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். தேவிகளை மூர்த்திகளை அலங்கரித்து பூஜை செய்து நீரில் மூழ்கடித்து விடுகிறார்கள். கிருஷ்ணரை கூட மூழ்கடித்து விடுகிறார்கள். அதுவும் கூட மிகவும் கௌரவமற்ற முறையில் மூழ்கடிக்கிறார்கள். வங்காளத்தில் இப்படி மூழ்கடிக்கும் போது அதன் மீது காலை வைத்து கூட அமுத்தி மூழ்கடிக்கிறார்கள். வங்காளத்தில் முதலில் இந்த வழக்கம் இருந்தது. யாராவது உயிர் பிரிந்து செல்லும் நிலையில் இருந்தால் அவரை உடனே கங்கைக்கு எடுத்து செல்லும் பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அங்கே நீருக்குள் போட்டு ஹரி ஹரி என்று சொல்லிவிட்டு வாயில் நீரை விட்டு கொண்டே இருப்பார்கள்.
இப்படியாக உயிரை விட வைத்து கொண்டிருந்தார்கள். ஆச்சரியமாக இருக்குது. இப்போது குழந்தையாகிய உங்கள் புத்தியில் வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற்போல் ஏற்றம் வீழ்ச்சியின் முழுமையான ஞானம் இருக்கு. ஏற்றம் வீழ்ச்சி, இந்த முழுமையான ஞானம் இப்போ இருக்கு. பாபா சொல்லி நல்லதுன்னு முடிக்கிறாரு பிரதர் வாணி. ஆமா, எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்களேன். அவங்களை எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தி கொலை பண்ணிருக்காங்க பாருங்களேன். அப்பா ஹரிஹரின்னு சொல்லி கிருஷ்ணரோட பேரை சொல்லி அந்த யாராவது இந்த வயசானவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம வயதா ஆனதுக்கு அப்புறம் இவங்க கங்கையில மூழ்கி எந்திரிச்சு அவங்களுடைய பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கங்கையிலேயே இவங்க உள்ள அமுக்கி அப்படி அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்றதும் சொல்றாரு. அமுக்கி அந்த மாதிரி ஹரிஹரின்னு சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும்னு சொல்லி அவங்கள நீருக்குள்ளே மூழ்க வச்சு அப்படி கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அவங்க அதை முக்தின்னு நினைச்சுக்கிறாங்க. இவ்வளவுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமானதா இருக்குது. ஆனா தந்தை என்ன செய்யறாரு, உங்களுக்கு ஞானத்தின் மூலமா ஸ்ரீமத்து கொடுக்குறாரு, உயர்ந்த வழியை காட்டுறாரு. தந்தைய நினைவு செய்யறதாலே உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும்ன்றத சொல்றாரு. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கங்கைய இப்படி மூழ்கடிச்சு இப்படிதான் முக்தி அடையும்னு அவங்க மனிதர்கள் சொல்றாங்க. தந்தை நினைவு யாத்திரையின் மூலமாவே முக்தி அடையலாம் அப்படின்றத அப்ப உண்மையான ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கங்கைய பத்தி அவங்களுக்கு எந்த விஷயமுமே தெரியல. முழு குப்பையுமே அந்த கங்கையில தானே ஓடுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப குப்பை ஓடுற இடத்த தூய்மையற்ற இருக்க அந்த கங்கையை போய் பதித்த பாவனின்னு சொல்றாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. அந்த கங்கை ஒன்றும் பதித்த பாவனி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு தரணைக்கான முக்கிய விஷயம் சொல்றாரு, தந்தை சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும், மேலும் சரியது என நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், சரியானவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும், சரியற்ற விஷயங்களை கேட்க கூடாது, பேசக்கூடாது, பார்க்க கூடாது. படிப்பை நல்ல விதமா படித்து ராஜாக்கெல்லாம் ராஜாவா ஆகணும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தின் தன்னை தற்காலிகமானவராக புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம், ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. பிராமணன் என்றால் அதிகாரி ஆத்மா, எப்போதும் எதற்கும் அடிமையாக முடியாது. தனது பலவீன சுபாவ சமஸ்காரத்திற்கும் வசமாக மாட்டார்கள். ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பது. அவர்கள் பலவீன சுபாவத்திற்கு அடிமையாக முடியாது. மேலும் அனாதி ஆதி சமஸ்காரங்களுடன் நினைவின் மூலம் பலவீன சமஸ்காரங்கள் எளிதாக மாறிவிடும். ஒரு நிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் உங்களை செட்டாக்கி விடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அடிமைத்தனத்துல இருந்து அதிகாரி நிலைக்கு இப்ப நீங்க உயர்ந்து போகணும் அப்படின்னா இந்த ஒரு நிலை ஒருமுகப்படுத்தும் சக்தி உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதன் மூலமா தான் நீங்க அடிமை நிலையில இருந்து அதிகாரியா மாறுறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பிராமணர்கள் என்றாலே அதிகாரிகள், சுயராஜ்ய அதிகாரிகள். நீங்க உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு கூட அடிமையாயிடக்கூடாது. சுபாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கும் மற்றவர்களையும் ஆன்மீக உணர்வோட விவகாரம் செய்யக்கூடியதான் உண்மையான சுபாவம்ன்றது சொல்றாரு. இதுதான் ஆன்மீக சுபாவம். சம்ஸ்காரம் கூட ஆன்மீக சம்ஸ்காரம் தான் இருக்கணும் பிராமணர்களுக்கு. உங்களுடைய அனாதி சம்ஸ்காரம் என்னவோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம். உங்களுடைய ஆதி சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம். நம்மளுடைய குணங்கள் சொல்லியிருக்காரு, அனாதி 7 விதமான குணங்கள். அதே தெய்வீக குணங்களோட தான் சத்தியுகத்திலையும் ஆதி நீ இருந்தீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய உண்மையான சம்ஸ்காரம். இந்த மாதிரி சுபாவ சம்ஸ்காரத்துக்கு கூட வசமாக கூடாது. நீங்க அப்படி வசமானீங்கன்னா அது அடிமைத்தனம்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்ட அதிகாரி ஆத்மாவாக இருங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்படிப்பட்ட இருக்கையில அமருங்க, உங்களுடைய பொசிஷன் ஒரு சீட்ல அமர்ந்துருங்க அப்படிங்கறத சொல்ற. ஒரு கலெக்டர் இருக்காருன்னா அவருடைய சீட்ல அமர்ந்ததுதானே அவருக்கு பெருமை. சீட்ல உட்காந்து அவர் நான் கலெக்டருங்கிற சீல் வச்சு ஆர்டர் போட்டாதானே அது செல்லுபடியாகும் அந்த மாவட்டத்துக்குள்ள. அது போல நீங்க இந்த அதிகாரி நிலையில இருந்து உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு ஆர்டர் செய்யுங்க. அது உங்களுடைய கட்டளைப்படி நடக்குதா அப்படின்றத பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் அடிமைத்தனத்துல இருந்து அதிகாரி நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு ஸ்திதி, அந்த இருக்கை அப்படிங்கறத சொல்றாங்கப்பா.
அந்த இருக்கையில் செட் ஆகிவிடும் அப்படின்றாரு. ஆமா ஆமா. அந்த ஒருநிலைப்படுத்தும் சக்தி அப்படின்றது நான் யாரு அப்படின்றது தானே ஆத்மா. நான் பிராமண ஆத்மா, இந்த சுபாவ சம்ஸ்காரம் என்னை வசமாக்க முடியாது. அடிமைத்தனம், அது சுபாவ சம்ஸ்காரத்துக்கு வசமாகிறது அடிமைத்தனம். நான் அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்ட பிராமண ஆத்மா. என்னுடைய சுபாவ சம்ஸ்காரம் எது? அனாதியில நான் எப்படி இருந்தேனோ ஆத்ம ரூபத்துல, அதுதான் என்னுடைய உண்மையான சம்ஸ்காரம். எது ஆதியில இருந்துச்சோ, தேவதையா இருக்கும்போது என்கிட்ட என்ன குணங்கள் இருந்துச்சோ அதுதான் தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரம் தான் என்னுடைய இதுன்னு நினைக்கிறது. ஸ்லோகன்: கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படி சொல்றாங்க. ஆமா, கோபம் அதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு எதிரி அப்படின்னா, அப்ப நீங்க கோவப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஞானமே புரியலைங்கிறது தான் அர்த்தம். ஆத்மா ஞானம் என்ன ஞானம் கொடுத்திருக்காரு அப்பா? ஆத்ம ஞானம் கொடுத்திருக்காரு. இந்த பரந்தாமத்தை பத்தி சொல்லியிருக்காரு. பரந்தாமத்துல இருந்த ஆத்மாக்கள் தான், ஒளி புள்ளியா குட்டி குட்டியா இருந்தோம் இல்லையா, அந்த ஆத்மாக்கள் தான் இந்த உலக நாடகத்துல பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கணக்கு வழக்கால உருவான நாடகம். அப்ப ஆத்மா ஞானம் கொடுத்திருக்குது. அவங்க எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள்னு புரிஞ்சிருக்குது. இவங்க இயல்பாவே அமைதியானவங்கன்னு தெரிஞ்சிருக்குது. உங்களுடைய சுயதர்மமே அமைதின்னு தெரிஞ்சிருக்குது. அப்ப இந்த ஞானம் புரிஞ்சவங்க எப்படி கோவப்பட முடியும்? இருந்தாலும் யாரும் உங்களை நிந்தனை செய்யறாங்க, குறை சொல்றாங்க அப்படிங்கிறப்ப கோபம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டிராமாவுடைய விதி தெரியல அப்படிங்கிறதுக்கு தான் ஞானம் நிறைந்த ஆத்மாவா இங்க இல்ல. ஏன்னா நீங்க இதுக்கு முந்தின பிறவியில யாரையும் நிந்தனை செய்திருப்பீங்க, திட்டிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, கோபப்படுத்திருப்பீங்க, காயப்படுத்திருப்பீங்க. அது இந்த இறுதி நேரத்துல, இந்த சங்கம யுக நேரத்துல, கலியுக இறுதியில உங்களுக்கு அது முன்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பரா நிக்குது. இந்த நேரம் உன்னுடைய குணம் மாறிடுச்சா? அப்ப நீ கோவப்பட்டதுக்கு இப்ப நம்ம கிட்ட டெஸ்ட் பேப்பர் வைக்குது. இப்போ உனக்கு குணம் மாறிடுச்சா? நீ அமைதியானவனா மாறிட்டியா? அன்பானவனா மாறிட்டியா? அமைதியானவனா மாறிட்டியா? உனக்குள்ள இந்த தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரம் ரெடி ஆயிருச்சா அப்படின்றதுக்காக செக் பண்றதுக்காக வருது. அந்த நேரம் நீங்க என்ன செய்யறீங்க? மறுபடியும் கோவப்பட்டு பாவ கணக்கா உண்டாக்கிக்கிறீங்க. அப்ப மறுபடியும் அந்த கணக்கு வந்துகிட்டே தானே இருக்கும். க்ளோஸ் பண்ணாம ஒரு கணக்கு வந்திருக்குதுன்னா அதை முடிச்சு ஆன்சர் எழுதி க்ளோஸ் பண்ணாம மேற்கொண்டு பாவத்தை செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த கணக்கு ஆட் ஆகிட்டே தானே போகும். அப்ப அதை பினிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரம் அந்த தெய்வீக குணத்தை உருவாக்கி அந்த கணக்கை முடிச்சிடுங்க அப்படிங்கிறது சொல்றாரு. இப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் தந்தை. ஆனா நீங்க இந்த பாவ கணக்கை உண்டாக்குற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை எப்படி ஞானம் நிறைந்த ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத கேக்குறாரு. ஆமா, அதனாலதான் சொல்ல முடியாது. ஆமா, கோவப்படுறவங்க ஞானம் நிறைந்த ஆத்மான்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத புரிய வைக்கிறார் அந்த ஸ்லோகன்ல. ஓகேங்க பிரதர். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பிரதர் இங்க நடந்தது லௌகிகத்துல. அவங்க பையனை அவங்க அப்பா கொஞ்சம் அடிச்சுட்டாருங்க பிரதர். இங்க நல்லா அடி வாங்கிட்டான். 22 வயசு ஆகுது இல்ல, அவன் மெச்சூர் ஆயிட்டான். அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா அமைதி சக்தி கொடுத்துட்டு இருந்தேன் பிரதர். வேற ஒண்ணுமே நான் பேசவே இல்லை, அமைதியா இருந்தேன். சக்தி மட்டும் அமைதியா இருக்கும்போது ஒரு கோவம் கொஞ்சம் குறைஞ்சு அப்படியே அமைதியாயிட்டாரு. பட் அப்ப நினைச்சேன் நான், இதே மாதிரிதானே நம்ம உலகத்துக்கு கொடுக்கணும், இதே மாதிரி தானே கஷ்டப்படுறாங்கன்றது பாபா உணர வச்சாரு. இப்போ இந்த வீடுன்னு நினைக்கும் போது நம்ம பாக்குறோம் லைவா, ஒரு மாதிரி ஆகுதுங்க பிரதர் வைப்ரேஷன். அப்ப முழு உலகமே இப்படி இருக்கு, அதை நம்ம ஏன் உணரலன்றது பாபா உணர வைக்கிறாரு இப்போ. ஆமா, நம்ம சுய மாற்றம் எப்ப வருதோ அப்பதான் உலக மாற்றம் ஏற்படும் சொல்றாங்க இல்லையா? அது இங்க இருந்துதான். நாம தான் முதல்ல மாறணும். ஏன்னா நாம தான் ஆதார மூர்த்தியா இருக்கோம், அடுத்தவங்களுக்கு உதாரண மூர்த்தியா இருக்கும். நாம கோவப்பட்டோம்னா நம்மளை பார்த்து மத்தவங்களும் கோவப்படுவாங்க. நாம அமைதியா இருந்தோம்னா நம்மளை பார்த்து மத்தவங்களும் அமைதியா இருப்பாங்க. நம்ம அன்பு காட்டினோம்னா நம்மளை பார்த்து எல்லாரும் அன்பு காட்டுவாங்க. அப்ப உலகத்துக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டியவங்க நாம தான். நாம செய்யறதுதான் இந்த விஷயம் தான் சரியான விஷயம். ஓகேங்க பிரதர். ஓகே ஓகே. ஓம் சாந்தி பிரதர். Thank you Shubaba. Thank you Bhaktada. Thanks brother.